ஏர்லி ரிட்டையர்மெண்ட், அதாவது விரைவாக ஓய்வு பெறுவது எப்படி? ஏன்னா நான் இன்றைக்கி பார்க்குற பல இளைஞர்கள் வந்து பார்த்திங்கன்னா, நான் ஒரு 45 வயசில் ஓய்வு பெறணும், ஏர்லி ரிட்டையர்மெண்ட் அட்லீஸ்ட் ஒரு 50லையாவது. இதில் வந்து பல பேர் பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டிலேருந்து வெளிநாடுகளில் போய் ஒர்க் பண்ணுறாங்க. துபாய், இன்னும் சவுதி அரேபியா, சிங்கப்பூர், மலேசியா, இது மாதிரி பல நாடுகளில் போய் இந்தியர்கள் வேலை செய்கிறாங்க. அது தவிர இந்தியாவில் வந்து ஐடி செக்டாரில் நிறைய பேர் வேலை செய்கிறாங்க. ஐடி செக்டாரில் வேலை செய்கிறவங்களும் சரி, அல்லது தனியார் வங்கிகளில் வேலை செய்கிறவங்களும் சரி, இது மாதிரி எங்கெங்கே ஹை பெய்டு ஜாப்ஸ் இருக்குதோ, ப்ராபப்ளி மாதத்துக்கு 1 லட்சம், 75,000, 2 லட்சம், இது மாதிரி கொடுக்குறதெல்லாம் நிறைய ஐடி நிறுவனங்கள் இன்றைக்கி சம்பளம் கொடுக்குறாங்க. அதே போன்று தனியார் வங்கிகளும் நல்ல சம்பளம் கொடுக்குறாங்க. இது மாதிரி பல துறைகளில் இன்றைக்கி நல்ல சம்பளங்கள் கிடைக்கிது. ஆனால் சம்பளம் கிடைக்கிதுன்னா அதற்கு தக்கன அல்லது அதற்கு மேலே வந்து உழைப்பை வந்து ஊழியர்கள்ட்டேருந்து நிறுவனங்கள் எதிர்பார்க்கின்றன. அப்படிங்கிறத ரொம்ப ஸ்ட்ரெஸ்ட் அவுட் ஆகிடுறாங்க. அதாவது ஒரு காலத்தில் ஒரு பேஷனாக ஒர்க் பண்ணது போய் இன்றைக்கி வந்து ஓவர்லோட். சரி, லைக் நீங்கள் சேல்ஸ் மாதம் யூஸ்வலாக ஒரு மனுஷனால் ஒரு ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு ப்ராடக்ட் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் 1 லட்ச ரூபா பண்ண முடியும், 1 லட்ச ரூபாய்க்கு தான் அவரால் பண்ண முடியும்னா, நிறுவனத்துலேருந்து அவங்க டார்கெட் கொடுக்குறது 10 லட்ச ரூபா. மாதத்துக்கு நீங்கள் 10 லட்சம் பண்ணுங்கள் அப்படின்னு ஒரு 10 டைம்ஸ் அந்த டார்கெட்டை கொடுக்குறாங்க. அப்படிங்கிற வந்து அவரால் என்றைக்குமே அதை அச்சீவ் பண்ண முடியாது. பட் ஸோ அந்தளவுக்கு அவர் ஓடிக்கிட்டே இருக்கணும். இது வந்து பல துறைகளில் நீங்கள் பார்க்கலாம். இன்சூரன்ஸ் இண்டஸ்ட்ரியில் இது மாதிரி ஒரு ஆர்டிஃபிஷியலான டார்கெட் இருக்கும். பேங்கிங் இண்டஸ்ட்ரியில் ஈவன் இன்னைக்கு லோன் டிஸ்பர்ஸ்மெண்ட், ஹோம் லோன் டிஸ்பர்ஸ்மெண்ட் பண்ணுறதுல கூட டார்கெட்டு. நீங்கள் இந்த மாதம் 5 கோடி பண்ணணும், 3 கோடி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இது மாதிரி ஸ்ட்ரெஸ் அவுட் ஆகிடுறாங்க. அதுதான் சொல்ல வரேன். ஸோ அவங்க பார்க்குற ஜாப் வந்து ஒரு ப்ளசண்ட்டாக இல்லாமல் அதே வந்து ஒரு பேர்டனாக ஆகிடுது, ஒரு சுமையாக ஆகிடுது. அப்படி ஆகையில் மக்கள் வந்து பணத்துக்காக எல்லோரும் வேலை பார்க்குறாங்க. வேலை பார்த்து நாங்கள் ஏர்லியராக ரிட்டையர் ஆகணும் அப்படிங்கிறாங்க. அதில் தப்பு இல்லை. ஸோ அந்த ரிட்டையர் ஆகிறதுக்கு நீங்கள் எது மாதிரி உங்களை வந்து தயார்படுத்தி கொள்ள வேண்டும்? ஜென்ரலாக வந்து பார்த்திங்கன்னா, சரி இன்றைக்கி வந்து ஆவரேஜாக ஒரு 25 வயசில் எப்படியும் ஒரு இளைஞரோ ஒரு ஆணோ பெண்ணோ வேலைக்கு ஜாயின் பண்ணிடுறாங்க. ஸோ ஜாயின் பண்ண உடனேயே இந்த ரிட்டையர்மெண்ட்டை பற்றி அவங்க கொஞ்சம் யோசிச்சுட்டாங்கன்னா வம்பில்லை. ஏன்னா இப்போ ஜாயின் பண்ண உடனே ப்ராப்ளி ஒரு 25 வயசில் ஜாயின் பண்ணுறவர் 45 வயசில் தாராளமாக ரிட்டையர் ஆகலாம். எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 25 வயசில் ஜாயின் பண்ண உடனே ஒரு மாதத்துக்கு ஒரு 12,000 ரூபா, மாதத்துக்கு ஒரு 12,000 ரூபா அவர் இன்வெஸ்ட் பண்ணிக்கிட்டே வந்தார்னா 20 வருஷத்துக்கு தனது 45வது வயதில் வந்து கிட்டத்தட்ட அவருக்கு வந்து 1,03,00,000 ரூபா இருக்கும். ஸோ அன்னைக்கு லெவலில் வந்து ஒரு 6% ஃபிக்ஸட் டெபாசிட்டோ அல்லது பாண்ட்ஸோ, கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா பாண்ட்ஸ், ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா பாண்ட்ஸ் அல்லது டெட் மியூச்சுவல் ஃபண்ட்ஸு, அதெல்லாம் ஒரு 6% கொடுக்குது அப்படின்னு எடுத்துக்கினா கூட அவருக்கு மாதம் 50,000 அவருக்கு கிடச்சிக்கிட்டு இருக்கும். சரி, இது எனக்கு 25 வயசில் நான் மிஸ் பண்ணிட்டேன், நான் 30 வயசுலேருந்து தான் எனக்கு இந்த ஞானோதயம் வருது, நான் என்னுடைய ரிட்டையர்மெண்ட்டுக்காக ஏர்லி ரிட்டையர்மெண்ட் ஆர் செகண்ட் இன்கம்னு கூட சொல்லிக்கோங்க. 45 வயதில் 2வது வருமானத்தை நிறைய பேர் எதிர்பார்க்குறாங்க. நான் அந்த ரொம்ப ஸ்ட்ரெஸ்டான ஜாப்லேருந்து விட்டுட்டு ஒரு லெஸ் ஸ்ட்ரெஸ் உள்ள ஜாபு, ஒரு டீச்சர் மாதிரி அல்லது ஒரு வாட் எவர் யூ ஃபீல் லெஸ் ஸ்ட்ரெஸ் உள்ள ஜாப். லெஸ் ஸ்ட்ரெஸ் உள்ள ஜாப்னா கொஞ்சம் பேமெண்ட்டு சேலரியும் கம்மியாக தான் இருக்கும். அப்போ வந்து உங்களுக்கு ஒரு செகண்டரி இன்கம் உண்டு பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா ஈஸி. ஸோ எதர் நீங்கள் 45 வயதில் ஓய்வூதியம்னு எடுத்துக்கலாம் அல்லது 45 வயதில் 2வது வருமானம்னு கூட நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ அப்படி நம்ம ஏற்கனவே பார்த்தோம் 25 வயது நபருக்கு பார்த்தோம். இப்போ 30 வயது நபர் வந்து அவர் 45வது வயதில் எனக்கு 2வது வருமானம் வர வேண்டும் அல்லது நான் ஓய்வூதியம் கிடைக்க வேண்டும் அப்படின்னு நினச்சார்னா அவர் வந்து ஒரு மாதம் 23,000 ரூபா சேமிக்கிற மாதிரி இருக்கும், முதலீடு செய்கிற மாதிரி இருக்கும். ஸோ அவர் மாதம் ஒரு 23,000 ரூபா முதலீடு செய்யல 15 வருஷத்தில், அதாவது தனது 45வது வயதில் வந்து அவருக்கு மாதம் ஒரு 50,000 ரூபா அவர் தாராளமாக எதிர்பார்க்கலாம். இதர் பென்ஷனாக அல்லது செகண்டரி இன்கம்மாக எதிர்பார்க்கலாம். நான் இன்னும் டிலே ஆகிட்டேன், 35 வயசில் தான் எனக்கு தோணுது நான் 45ல் ரிட்டையர் ஆகணும் அப்படின்னு யோசிச்சிங்கன்னா 35 வயசு நீங்கள் வரையில் கிட்டத்தட்ட மாதம் 48,000 ரூபா நீங்கள் முதலீடு செய்ய வேண்டி வரும். 48,000 ரூபா நெக்ஸ்ட்டு 10 இயர்ஸ்க்கு முதலீடு செஞ்சிங்கன்னா உங்களுடைய 45வது வயதில் கிட்டத்தட்ட 1 கோடி ரூபாய்க்கு மேலே இருக்கும். அந்த 1 கோடி ரூபாயை வச்சு மாதம் உங்களுக்கு ஒரு 50,000 ரூபாய் செகண்டரி இன்கம்மாக, 2வது வருமானமாக அல்லது ஓய்வூதியமாக நீங்கள் தாராளமாக பெறலாம். ஸோ இதில் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஏர்லியர் த பெட்டர். ஸோ எவ்வளோ, ஏன்னா கொஞ்சம் 25 வயதில் ஆரம்பிச்சிட்டிங்கன்னா ரொம்ப குறைவாக தான் நீங்கள் முதலீடு செய்ய வேண்டும். அதே இது 30 வயதில் இன்னும் கொஞ்சம் அதிகமாக, 35 வயதில் இன்னும் அதிகமாயிரும். ஸோ 2வது வருமானம்னு நினைக்கிறது தப்பு இல்லை, அல்லது சீக்கிரம் ஓய்வு பெற வேண்டும் அப்படின்னு நினைக்கிறது தப்பு இல்லை. அதற்கான திட்டங்கள் ஆரம்ப காலத்திலேயே தீட்டப்பட வேண்டும் என்பது தான் உண்மை. ஸோ இந்த கால்குலேஷனுக்கு பூரா நம்ம அசியூம் பண்ணியிருக்கிறது வந்து ஒரு 12% ரிட்டர்ன் கிடைக்கும் உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட் பீரியடில் ஒரு 12% இயர் ஆன் இயர்.
சிஏஜிஆரில் கிடைக்கும்னு சொல்லி அசியூம் பண்ணியிருக்கோம். அட் த எண்ட் உங்களுடைய 45வது வயதிற்கு மேலே உங்களுக்கு ஒரு 6% வருமானம் கிடைக்கும், நிரந்தர வருமானம் கிடைக்கும், சேஃப்டி ஆஃப் கேபிட்டலோட அப்படிங்கிறது தான் நம்மளுடைய அசம்ஷன். ஸோ அந்த 1 கோடி ரூபா உங்களுக்கு எப்பவும் இருக்கும், மாதம் 50,000 ரூபா வந்துக்கிட்டே இருக்கும். அது மாதிரி தான் அந்த பிளான். ஸோ அதனால் உங்களுடைய ஏர்லி ரிட்டையர்மெண்ட் அல்லது 45வது வயதில் 2வது வருமானத்திற்கு எனது வாழ்த்துக்கள். நன்றி. மீண்டும் இன்னொரு முறை சந்திப்போம்.